அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். இந்த ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். ஸோ இன்றைய தகவலில் நம்ம பெரும்பாலும் பார்லிமெண்ட்டோட அப்டேட்டு, குறிப்பாக பாராளுமன்றத்தில் 2வது நாளான இன்று நிறைய தமிழக எம்பிக்கெல்லாம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. பதவி ஏற்றுக்கும் போது நிறைய விஷயங்கள் நடந்தது. ஜெய் மகிழ்மதி, ஜெய் பாகுபலி, இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தது. அமேந்திர பாகுபலியான நான் அப்படின்னு பதவி ஏற்றுக்குவாங்கல்ல, இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு ஒரு சாம்பிளோடு உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகணும்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த சாம்பிளுக்கான வீடியோ பதிவு உங்களுக்காக பிரத்யோகமாக எடுக்கப்பட்டது. இதோ. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதய. வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். இன்னும் நம்ம நிறைய தகவல்கள் பேச வேண்டியது இருக்கிறது. வீடியோக்குள் போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள் போகலாம். திமுக எம்பிக்கள் பெரும்பாலும், குறிப்பாக டிஆர் பாலு அவர்கள் மட்டும்தான் வாழ்க கலைஞர், வாழ்க ஸ்டாலின், வாழ்க உதயநிதி, வளர்க உதயநிதி அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லாமல் கரெக்டாக முடித்தார். ஓரளவுக்கு தமிழில் எல்லாமே அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அந்தந்த மொழிகளில் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டாங்க. இதில் வித்தியாசமாக பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டது யார் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜோட பொண்ணு டெல்லி கான்ஸ்டியூஷனில் போட்டிக்கிட்டாங்கல்ல, அவங்க மட்டும் தான் சமஸ்கிருதத்தில் படித்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. மீதி அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அந்தந்த பிராந்திய மொழிகள் என்னமோ அந்த மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இதில் பெருசாக இல்லை, தமிழில் பதவி ஏற்றுக்கிட்டார்கள் அப்படின்னு ரொம்ப பெருமையாக எல்லாருமே அவங்கவுங்க மொழிகள் அவங்கவுங்களுக்கு பெருசு இல்லையா, ஒவ்வொரு மாநிலத்துலேயும். அதனால் அவங்கவுங்க மொழிகளில் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு சில சாம்பிள் நான் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அதுக்கான சாம்பிள் பதிவு பார்த்துக்கோங்க. வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின். வேண்டாம் நீட், பேன் நீட். இந்த மாதிரி இருந்தது. இதில் பெரும்பாலும் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து கையில் தூக்கிட்டு தான் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஏதோ தங்களால் அரசியல் அமைப்பு காப்பாற்றப்பட்டதாக வந்து உணர்கின்ற தருணம் அது. ஏன்னா அனைவரும் அந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷனை தூக்கிட்டு தான் கொண்டு வந்தாங்க. அதை விட ராகுல் காந்தி அவர்கள் வரும்போது தான் அப்படியே இப்படி இந்த பக்கம் ஹாய் அப்படின்னு காட்டினாங்க. ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் வந்து அது இருந்தது. ஏன்னா இப்போ ஜனநாயகத்தை கிட்டத்தட்ட காணாமல் போகிறத இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம், நாங்கள் தான் எங்கள் கையில் தான் ஜனநாயகத்தை நாங்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ஒரு புக்கு, அதாவது கையுறையான அந்த கான்ஸ்டியூஷன் புக்கு வந்து இப்போ பெரிய அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறது. ஸோ இதை காட்டி பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இதில் குறிப்பு என்னென்னா அசதுதீன் ஓவைசி, அதாவது ஹைதராபாத் கான்ஸ்டியூஷனில் செலக்ட் ஆனார் இல்லையா, அசருதீன் அவர் பதவி ஏற்றுக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஜெய் பீம் சொல்லியிருக்கிறாரு, ஜெய் தெலுங்கானா, ஜெய் பாலஸ்தீன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அது இந்தியாவை பற்றியோ இல்லை அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அதுக்கு தான் கேட்டதுக்கு செய்தியெல்லாம் நான் தான் ஜெய் பீம் சொன்னேனே, அதே போதும் இல்லை, நான் ஏன் ஜெய் பாரத் மற்ற விஷயத்தெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தார். அதில் அவர் சொன்ன விஷயம்னா ஜெய் பாலஸ்தீன் அப்படின்றத சொன்னார். அது பாலஸ்தீனத்துக்கான தனிநாடுக்கான கோரிக்கை இதில் நான் வைக்கிறேன்ற மாதிரி ஜெய் பாலஸ்தீன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு விருப்பத்திற்கேற்ற மாதிரி ஃபைனலாக முடியும் போது தனது பிரதானத்தை முன் வைச்சாங்க. அதில் பெரும்பாலும் தமிழக எம்பிக்கள் தான் பெரிய அளவுக்கு, மற்ற எல்லாத்துக்கும் கொஞ்சம் டஃப்பு கொடுத்துட்டாங்க. தனது விசுவாசத்தை வந்து கரெக்டாக காட்டியிருக்காங்க. விசுவாசம் அப்படின்றத விட தமிழக மக்களுக்கு தனது செய்திகளை சொல்லியிருக்காங்க. கலைஞர் அவர்களுக்கும் சரி, ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, அப்புறம் உதயநிதி அவர்களுக்கும் சரி. அதுக்கு உதயநிதிக்கு அப்புறம் யாரும் சொல்லுவாங்க, இது எல்லாமே வளர்க உதயநிதி வரைக்கும் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ பாராளுமன்றமே ஓரளவுக்கு பாராட்டு தெரிவிச்சுது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு இருக்கணும் தமிழக எம்பிக்கள் மாதிரி ஒரு முன்னுதாரணமாக மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கோங்க கட்சிக்கு இந்த அளவுக்கு பிரதானமாக இருக்கிறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் பாராட்டுற அளவுக்கு இருந்தது. நீங்களும் 2 பாராட்டு தெரிவிச்சிருங்களேன் இல்லையா. சரி, ஓகே. அடுத்தது என்ன பிரதானமாக விஷயம்னா சபாநாயகர் பதவி. சபாநாயகர் பதவி வந்து ஓம் பிர்லா அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் பிஜேபி தரப்பில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருடைய கேள்விகளும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அவங்க விரும்புகிறாங்க, இவங்க விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம். ஓம் பிர்லா அப்படின்னோடனே எதிர்கட்சிகள் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அதிகபட்சமாக 115 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த சஸ்பெண்ட் பண்ணதுனால இவரா எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல
பிஜேபி வந்துட்டு இல்லை இவர் தான் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே, அப்படின்னா எங்களுக்கு மரபுகளின்படி அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. மரபுகளின்படி நீங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் இந்தியனுடைய கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற போகிறோம் இல்லையா, இந்தியனுடைய இறையாண்மையை காப்பாற்ற போகிறோம், அரசியல் அமைப்பை நாங்கள் காப்பாற்ற போகிறோம். அதனால் நீங்கள் மரபுகளின்படி எதிர்க்கட்சிகளோட துணைத் தலைவர், எதிர்க்கட்சிகளோட வரிசையில் இருக்கணும் தான் துணைத் தலைவர் பதவியை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இத்தனை நாள் இதற்கு முன்னாடி, அதாவது பிஜேபிக்கு முன்னாடி இருக்கும் போதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு தான் துணை சபாநாயகர் பதவியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதுவரை உலக வரலாற்றிலே அப்படி ஒரு சம்பவம் யாருமே கொடுக்கல. ஆனால் அவங்க தான் சொல்கிறாங்க. அப்படி ஒரு வார்த்தை அந்த இறையாண்மை புக்கில் இருக்கா, அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கானா? அதுவும் கிடையாது. நிஜமாவே துணை சபாநாயகர் பதவி வந்து எதிர்க்கட்சிகளுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதானா? அதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் மரபுகளின் படியும் சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேனே. இவங்க எந்த அளவுக்கு இந்தியானுடைய இறையாண்மையை காப்பாற்றுறாங்க அப்படின்றத பாருங்களேன். இதில் வெஸ்ட் பெங்கால் டிஎம்சி தான் இருக்குது, அதாவது மம்தா பானர்ஜி தான் இருக்காங்க. அங்கே ஸ்பீக்கர் யாருன்னா பியாமன் பானர்ஜின்னு இருக்காங்க. டெப்டி ஸ்பீக்கரும் அவங்க தான். தமிழ்நாட்டில் அப்பாவும் இருக்கிறாரு, பிச்சாண்டி இருக்கிறாரு, துணை டெப்டி ஸ்பீக்கர் ஆகிறாரு. கர்நாடகாவில் காங்கிரஸ் தான், டெப்டி ஸ்பீக்கரும் அவர் தான். கேரளாவில் சிபிஎம் தான், அவங்க தான். தெலுங்கானாவில் டெப்டி ஸ்பீக்கரே போடல, முடியாதுன்ட்டாங்க. ஜார்க்கண்டில் டெப்டி ஸ்பீக்கரே இல்லைன்ட்டாங்க. இத்தனைக்கும் பாருங்கள், ஜார்க்கண்டில் ஜேஎம்எம் ப்ளஸ் இந்தியன் காங்கிரஸ் கூட்டணி, ஒன்று காங்கிரஸுக்காவது டெப்டி ஸ்பீக்கர் கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? கூட்டணி கட்சிகளோட மதிப்பீடுபடி அது கூட கொடுக்கலையே. அப்போ இங்கே கரெக்டாக தானே? இப்போ சரி ஓகே. அடுத்து பஞ்சாப் பாருங்கள், ஆம் ஆத்மி அவங்களும் தான். டெல்லி அதே தான். இமாச்சல் பிரதேஷ் அதே தான். இப்போ நீங்கள் இறையாண்மையை காப்பாற்றப்படுற நீங்கள், ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள், எதிர்கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் ஏன் ஒரு சபாநாயகர் துணை, அதாவது டெப்டி ஸ்பீக்கர் ஒன்று கூட கொடுக்கல? நீங்கள் இந்த இடத்துல கேள்வி வருதா இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி முன்மாதிரியாக இருக்கீங்களோ அப்படிதாங்க. இதில் எங்கெங்க நீங்கள் கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கிட்டு பாக்கெட்டில் சொருவிக்கிட்டு நாங்கள் காப்பாற்றிட்டோம் இந்த பக்கம்லாம் நீங்கள் காட்டுறீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வாங்க. எங்கள் சட்டமன்றத்தில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு காப்பாற்றப்படுகிறதுன்னு பாருங்கள். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக தரப்பில் 24 மணி நேரமும் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே. ஆனால் இன்று வரை ஒளிபரப்புறாங்கன்னா ஒளிபரப்பில். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். டிவியில் கூட பாருங்கள், இந்த எதிர்கட்சிகள்லாம் உட்காந்துட்டு கேள்வி கேட்கறதுலாம் பெருசாக வராது. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்கிறத மட்டும் தான் நீங்கள் டிவியில் பெருசாக பார்த்துப்பீங்க. அப்படியே எப்படி வரும்னா, சபாநாயகர் அப்பா அவர்களும் அப்படி பார்த்துட்டே இருப்பார். மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, முதல்வர் அவர்களே அப்படின்வார். உடனே எதிர்கட்சிகள் கேள்விக்கு அதை விட்டுருவாங்க. திரும்பி இந்த பக்கம் ஒரு பதில் சொல்லிட்டு இப்படி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக எதிர்கட்சிகள் என்ன பேசினாலும் விட்டுறாங்க. அதுவும் போன சட்டமன்றத்தில் ஏடிஎம்கே பேசினது அப்படியே பிளிங்க் போட்டு கரெக்டாக லைவில் வரும்போது அதை மட்டும் டேக் எடுக்கிறாங்க. திரும்பி லைவ் வருது, அதை மட்டும் டேக் எடுக்கிறாங்க, திருப்பி லைவ் வருது. ஜனநாயகம் காப்பாற்றப்படும் விதம் இதுதான் கொடுக்கப்படுகிற இந்த உலகத்துக்குன்னா இந்தியாவுக்கு கொடுக்கப்படுகிற நியதி அப்படியா அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன். இன்னொன்று என்னென்னா, இதே அப்பாவு அவர்கள் இதே சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு எதிர்கட்சிகள் பேசுகிற எந்த இதுவுமே வந்து அவையில் குறிப்பிடக்கூடாது, குறிப்பு எந்த டிவிலையும் வெளியிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு காப்பாற்றப்படுறீங்க. எல்லாமே அவங்கவுங்க வாயில் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா? நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருங்களேன். இந்திய அரசியல் அமைப்பில் நாங்கள் துணை சபாநாயகர் பதவி அரசியல் அமைப்புப்படி நாங்கள் எதிர்கட்சிகளுக்கு கொடுக்குறோம் அப்படி நீங்கள் கொடுங்களேன், நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கேட்குறாங்க. சரி ஓகே, கேட்குறது தப்பு இல்லைங்க, கரெக்டு தான், நல்லதும் கூட. ஸோ அது ஜனநாயகம் என்ன காப்பாற்றுறாங்க, அவங்க எதிர்கட்சிகள்லாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுறான்றாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டால் கூட ஓம் பிர்லா அவர்கள் வந்து வந்துடுவாங்க, துணை சபாநாயகர் வந்துடுவாங்க. இது வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே ஒரே ஒரு தடவை 1975 சம்திங்கில் வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணாங்க. எதிர்கட்சிகள் சம்திங் வந்து ட்ரை பண்ணாங்க. சும்மா பேருக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறோன்னு சொன்னாங்க. சபாநாயகர் எங்களுக்கு பிடிக்காமல். பட் இப்போ தான் முதல் முறை வெளிப்படையாகவே தேர்தல், அதாவது சபாநாயகருக்கான தேர்தல் காங்கிரஸை தேர்ந்த கொட்டன் அவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறார் சபாநாயகருக்கு. ஆனால் இதில் டிஎம்சிக்கு வந்து விருப்பம் இல்லை. டிஎம்சிக்கு விருப்பம் இல்லைன்னா வெஸ்ட் பெங்கால் சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வார்த்தை கூட எங்களை கேட்கல, ஒரு வார்த்தை கூட எங்களை மதித்து கேட்காம நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு ஐ டோன்ட் பிலீவ் திஸ், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு கொஞ்சம் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. வேறு வழி இல்லை, நீங்கள் கண்டனத்தை தெரிவித்தா கூட
யாருக்கு போட்டாகணும்? எதிர்க்கட்சிகளுக்கு போட்டு தான் ஆகணும். ஸோ பார்க்கலாம், நாளை ஓட்டெடுப்பு நடக்கப்படுகிறது. ஓட்டெடுப்பு நடக்கும் போது தான் தெரியும் என்ன ஆகும், என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுதுங்க, எல்லாம் பேசி ஒரு சுமூகமான தீர்வு நடக்க போகிறதா இல்லை எல்லாம் கழகத்துக்காக நடக்க போதான்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு சிறந்த ஜனநாயகம்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு தாக்கல் பண்ணுறாங்க, அதாவது ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு தாக்கல் பண்ணுறாங்கன்னா அது உட்காந்து விவாதம் பண்ணணும். அதுதான் சிறந்த ஜனநாயகத்துக்கான வழிமுறைகள். இல்லை அதை தாக்கலே பண்ண விடாமல் எதிர்ப்பு தெரிவித்து ஆஹா ஹோஹோன்னு கத்தி அதை கிழிச்சு போட்டு வெளிநடப்பு செய்கிறது சரியான முறை அல்ல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று பார்க்கலாம். ஏன்னா கீழே இருந்து தாங்க மேலே, கீழே இருந்து ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டால் தான் மேலே வரைக்கும் கரெக்டாக இருக்கும். நம்மளே எங்கே கரெக்டாக இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? சரி, இவ்வளோ கேட்குறாங்கல்ல சட்டமன்றத்தில், எங்கள் தமிழக சட்டமன்றத்தில் ஒரே கொஞ்சம் ஏடிஎம்கே கேட்குற மாதிரி வந்த உடனே சரிப்பா விவாதம் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடலாம்ல. இது வரைக்கும் விவாதம் பண்ண ஒத்துக்கவும் மாட்டேன்றாங்க, அவங்களும் வெளிநடப்பு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதை கள்ளக்குறிச்சி நான் விவகாரத்தை சொல்கிறேன். நான் இது வரைக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படலை. இன்று கூட சபாநாயகர் அவர்கள் வந்து ஃபுல்லாகவே சஸ்பெண்ட் பண்ணுறேன்னாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்லை வேண்டாம், ஃபுல்லாக சஸ்பெண்ட் வேண்டாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், நாளைக்கு வந்தாலும் இதே நிலைமை தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். உதயநிதி அவர்கள் பெங்களூரினுடைய கோர்ட்டுக்கு போயிருந்தார். அதாவது சனாதானத்தை பற்றி தவறாக பேசியதுக்காக, கொசு ஒழிக்கிற மாதிரி டெங்கு ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும்னு சொன்ன ஒரு ஒற்றை வார்த்தைக்காக அங்கே பெங்களூர் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஏற்கனவே 2 டைம் வந்து அதை அட்டன் பண்ண சொன்னாங்க. அவர் வராதனால இந்த டைம் வரலன்னா அவர் மீது பிடிவாரன் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஸோ அதனால் நேரில் போய் ஆஜரானார். நேரில் போய் ஆஜரான உடனே அவரை பிணை கொடுத்து, அதாவது பெயிலில் விட்டுருக்காங்க. 1 லட்ச ரூபாய் நிதிக்கான டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிலில் போகலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அதே போல் தமிழக சட்டமன்றத்தில் இன்று அரசு பணியாளர்களுக்கான தேர்வு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் வந்து 17,595, ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் ஒரு 19,000, மருத்துவ பணியாளர்கள் ஒரு 3,000, சீருடை பணியாளர்கள் ஒரு 6,600, சமூக நலத்துறை நிர்வாகத்துறை ஒரு 30,000 பக்கம், நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 75,000 பக்கம் நாங்கள் 110 விதியின் கீழே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக எக்ஸாம் இல்லைன்னு நான் நினச்சேன். பட் 5 வருஷம் முடிய போகுது இல்லையா, அந்த 70,000 பக்கம் வந்து இந்த போஸ்டிங்கை வந்து போட போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 1 லட்சம் போஸ்டிங் பக்கம் நாங்கள் போட போகிறோன்னாங்க. ஆனால் தனது தேர்தல் வாக்குள்ள வருடத்திற்கு 1 பக்கம் வந்து அரசு வேலைகள்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ எனியோ அரசு வேலைகள் இந்த வருஷம் அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே பெரிய அளவுக்கு நிரப்ப போகிறேன்னு சொன்னாங்க. நியாயமான முறையில் நடந்தால் மிகப்பெரிய வரவேற்புக்குரியது, சந்தோஷப்படுறதுக்குரியது. எக்ஸாம் முறையில் தேர்ந்தெடுங்க, இன்டர்வியூ முறையில்னு போயிட்டு ப்ளீஸ், அதுவும் ஏன்னா சம்திங் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இப்போயே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி குறிப்பாக பஞ்சாபில் என்னங்க ஆச்சு? பஞ்சாபில் 2022, 23, 24 சொல்லிட்டு 3 விதமான வீடியோ வந்து பெரிய அளவுக்கு வைரல் ஆகுது. இந்த மாதிரியான ட்ரக்ஸ் யூஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா, நியூயார்க் தான் பெரிய அளவுக்கு இருந்தது. அதாவது ஆளை உண்ணக்கூடிய அளவுக்கான ட்ரக்ஸ் போட்டாங்கன்னா அவங்களால நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இது பஞ்சாபில் பெரிய அளவுக்கு பரவி காணப்படுகிறதாக, கஞ்சா பெரிய அளவுக்கு பரவி காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் ஒரு 10,000 போலீஸுக்கு மேலே அதிரடியாக மாற்றினார் பகவத் மான் அவர்கள். ஆனால் அது பெரிய அளவுக்கு இன்றைக்கி வயலாக இருக்கிறது, எங்கேயோ செயல் எழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுமே வந்து குறிப்பு வைக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த பாகிஸ்தான் பார்டரில் கொஞ்சம் இருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பஞ்சாப் அரசு எந்த அளவுக்கு தடுக்கிறாங்கன்ற மாதிரி. அதே போல் தண்ணீருக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்காக குறிப்பாக ஹரியானாவிலேருந்து எங்களுக்கு தண்ணி சரியாக கொடுக்கலன்ற மாதிரி அதிசி அவர்கள் வந்து ரொம்ப நேரம் போராட்டம் பண்ணாங்க. ஒரு 3 நாள் சாப்பாடெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. ஸோ உடல்நிலை நிறைய பாதிக்கப்பட்டதுனால அவசரமாக இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதே போல் ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் பெயில் கொடுத்துருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் கீழவை நீதிமன்றம் வந்து பெயிலை கேன்சல் பண்ணுவதற்கோ இல்லை வந்து விடுதலை செய்வதற்கு அதிகாரம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு இன்னும் பெயில் கிடைக்கல. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஒரு பிக்சரையும் போட்டிருந்தாங்க. 18 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி அருள்மிகு சொர்ணமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் தேரோட்டம் வந்து திராவிட மாடல் அரசின் முயற்சிகளால் அனைத்து மக்களின் ஒரு ஒத்துழைப்பு சிறப்பாக நடந்தது. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் 18 வருஷமாக இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன குறிப்பு காட்ட விரும்புகிறேன். மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. அந்த கோர்ட்டில் வந்து
அனைத்து பிரிவு மக்களின் உணர்வுகளையும் அரசு புரிந்து கொள்ள வேண்டும். மாநில அரசால் கண்டதேவி கோயில் தேர் ஓட்டத்தை நடத்த முடியாவிட்டால் மத்திய துணை இராணுவ உதவியோடு தேரை நான் ஓட வைக்கலாமா? உங்களால் முடிஞ்சா பாருங்க, முடியலன்னா நாங்கள் துணை இராணுவத்தை கொண்டு வந்து இந்த தேரை இழுக்க வைக்கிறோம். அப்புறம் எதுக்கு அந்த தேர் வாங்கினீங்க, ஏன் இழுக்காமல் இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் மாநில அரசு அந்த தேரை இழுத்தாங்க. ஸோ இது முழுக்க நன்றி சொல்ல வேண்டியது இங்கே அல்ல, மதுரை ஹைகோர்ட்டுக்கு அவங்க நன்றி சொல்லியிருக்க வேண்டும். அப்போ அதாவது சொந்தமாகவே மாநில அரசு முடிவு எடுத்ததானா? இல்லை, ஒரு கொட்டு வைத்து நீங்கள் கண்டிப்பாக இழுத்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் துணை இராணுவத்தை கொண்டு வருவோம்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்கன்ற தகவலையும் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல். நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், என்னடா அப்படின்ற மாதிரி. நான் இருக்கிற உண்மைகளை சொல்கிறேன். யாரும் எனக்கு இவங்க அவங்கலாம் எனக்கு கிடையாது. யாராக இருந்தாலும் தப்புனா தப்பு தான், கரெக்டுனா கரெக்டு தான். அதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பணும்னு நினைக்கிறேன். நான் இதில் நிறைய விருப்புகளையும் சம்பாதிக்கலாம். ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து. திடீர்னு ஒரு சிலர் இருந்து ஆஹா நீ நம்ம கட்சியை புகழ்னு சொல்லிட்டாங்க நினைப்பேன். நாளைக்கு அதே கட்சி கூட எதிர்த்து கூட சொல்லுவேன், ஏன்னா இருக்கிற சூழ்நிலைகள் அது மாதிரி. ஸோ கொஞ்சம் என்னையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.